உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக துவங்கியது. அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சிறப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க, அவுத்துடு, கிளம்பு. சூப்பர், சிறப்பு சிறப்பு. நெருங்காத, போய்கிட்டே இருக்குது மாடு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தான். அண்ணாச்சி பர்சன்ட் போ. ஜல்லிக்கட்டில் காளையர்களை கலங்கச் செய்து கவனம் ஈர்த்த காளைகள். ஆஹா ஆஹா, விட்டா குத்த விட்டா குத்த. சிறப்பான காளை, சூப்பர். வெள்ளைக்கால சிறப்பான காளை. தொட்டு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு. சிறப்பு சிறப்பான நாணயம். முக ஸ்டாலின் சிறப்பு. செவலக்கால சிறப்பான காளை. ராஜா திமிரிச் சென்ற காளைகளின் திமிலை பிடித்து அடக்கிய மாடுபிடி வீரர்கள். சூப்பர். தொட்டு பாரு, உடனே புடா, ஒரே சிறப்புடா. சூப்பர். விட்டா குத்த விட்டா குத்த விட்டா குத்த. பாரு மாடு, புடி மாடு. ஏ மாடு ஆடுறா. சூப்பர் ராஜா, சூப்பர்ரா சூப்பர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் காலை 11 மணி வரை 350 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 8 காளைகளை அடக்கிய பொதும்பு பிரபாகரன் முதல் இடத்திலும் 6 காளைகளை அடக்கிய சின்னப்பட்டி தமிழரசன் 2வது இடத்திலும் உள்ளனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் வழியாக இன்று மொத்தம் 1000 காளைகள் சீறிப்பாய்கின்றன. காளைகளை அடக்குவதற்கு ஒரு சுற்றுக்கு தலா 50 வீரர்கள் என 700 வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். மருத்துவ பரிசோதனை மையத்தில் ஒன்றுக்கு ஒன்று சீறி பாய்ந்த ஜல்லிக்கட்டு காளைகள் போலீசாரையும் மருத்துவர்களையும் அலறவிட்டதால் பரபரப்பு. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் காளை உரிமையாளரான புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் காயம். பாலமேடு அரசு சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 7 வீரர்கள் தகுதி நீக்கம். மருத்துவ பரிசோதனையில் உடல் தகுதி சரியாக இல்லை என்பதால் நடவடிக்கை. பாலமேடு ஜல்லிக்கட்டில் 2 காளைகள் தகுதி நீக்கம். போலி டோக்கன் காரணமாக விழா நிர்வாகம் நடவடிக்கை. பாலமேட்டில் வாடிவாசலில் இருந்து வெளியே வந்தபோது காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்த காளை கால்நடை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவ குழுவினர் அழைத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் சூரியூரில் கோலாகலமாக துவங்கிய ஜல்லிக்கட்டில் 750 காளைகள் அவிழ்த்து விடப்படுகின்றன. 550 வீரர்கள் களமிறங்கி உள்ளனர். காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிச் செல்ல மாடுபிடி வீரர்கள் தீவிரம். தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. மாடுகளை அலங்கரித்து காய்கறி மற்றும் பொங்கல் படையலிட்டு வழிபட்ட மக்கள். மாட்டுப்பொங்கலையொட்டி தஞ்சை பெரிய கோவில் நந்தியம் பெருமானுக்கு காய்கறி பழங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம். 108 பசுக்களுக்கு கோபூஜையும் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பல்வேறு கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சமயபுரம் மாரியம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில், கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவில் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம். பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியான திருவள்ளுவருக்கு பணிவான மரியாதை. திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். ஆட்சியர் அலுவலக வாயிலில் குவிந்த 20க்கும் மேற்பட்டோர் கைது. பொங்கலுக்கு மறுதினமான இன்று தென் மாவட்டங்களில் இறைச்சி கடைகளில் குவிந்த மக்கள். நெல்லையில் 1 கிலோ ஆட்டு இறைச்சி 1000 ரூபாய்க்கு விற்பனை.
நாளை காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 15,500 போலீசார் பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக 17 விமானங்கள் ரத்து. 30 விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டு சென்றன. வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் ரயில் போக்குவரத்திலும் கடும் பாதிப்பு. மும்பை விமான நிலையத்தில் ஓடுதளம் அருகே விமானம் நிறுத்தும் இடத்தில் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்ட பயணிகள். கோவாவில் இருந்து டெல்லி சென்ற விமானம் பனிமூட்டம் காரணமாக மும்பையில் தரையிறக்கப்பட்டதால் அவதி. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் 3வது நாள் பயணத்தை நாகாலாந்தில் துவக்கினார் ராகுல் காந்தி. கோஹிமா பகுதியில் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். வரும் 20ஆம் தேதியன்று அமலாக்கத்துறையில் ஆஜராகிறார் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். 8 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வந்து விளக்கத்தை பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு பதில் அனுப்பினார். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அவரது சகோதரி ஷர்மிளா தீவிரமாக களமிறங்குகிறார். ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக ஒய் ஷர்மிளா நியமிக்கப்படலாம் என்றும் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான தடைகளை தகர்க்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அயோவா மாகாணத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி சார்பிலான அதிபர் வேட்பாளர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி. அரபிக்கடலில் இருந்து செங்கடல் நோக்கிச் சென்ற அமெரிக்க சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹவுதி அமைப்பினர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல் தொடரும் என்றும் அறிவிப்பு. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினர் மீதான போருக்கு 1,24,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். ஆன்லைன் செயலிக்கு விளம்பரம் செய்வது போல டீப் ஃபேக் வீடியோ வெளியானதால் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் அதிர்ச்சி. ரஷ்மிகா மந்தனா, ஆலியா பட் வரிசையில் சச்சினையும் பயன்படுத்தியதால் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல்.